ஒரு அடர்ந்த காட்டில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தின் உச்சியில் ஒரு பருந்தும் அதன் இளமையான குஞ்சும் வாழ்ந்து வந்தன. அந்த குஞ்சு பருந்துக்கு வேட்டையாடவும் வானில் உயர பறக்கவும் கற்றுக் கொடுப்பதில் அந்த தாய் பருந்து மிகவும் திறமை வாய்ந்தது. வழக்கமான பயிற்சிகளைத் தாண்டி ஒரு விசித்திரமான பயிற்சியையும் தன் குஞ்சுக்கு அளித்தது. மகனே, இதோ பார், உன் சிறகுகளை நன்றாக விரித்து பலமாக ஆடித்து இந்த வானில் உயரே செல். இந்த உலகமே உன் காலடியில் இருப்பது போலத் தோன்றும். ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக்கொள், அவ்வப்போது தரையிலும் இறங்கி புழுக்களையும் சிறிய பூச்சிகளையும் தேடி தரையோடு தரையாக நகர்ந்து செல்லவும் பழகிக்கொள். என்னம்மா சொல்றீங்க? நான் இந்த வானத்துக்கே ராஜா, பறப்பதற்கே பிறந்தவன் நான் ஏன் தரையில் இறங்கி அந்த சாதாரண புழுக்கள் போல ஊர்ந்து போக வேண்டும்? அது எனக்கு கௌரவ குறைச்சல் இல்லையா? எனக்கு தேவையில்லாத பயிற்சி இது. இல்லை மகனே, பறப்பதற்கு எல்லா வசதிகளும் உனக்கு இருக்கும்போதே தரையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டால், ஒருவேளை எதிர்காலத்தில் உன் சிறகுகள் பலமிழக்கும் காலம் வந்தால் நீ ஒருபோதும் அதற்காக வருந்தமாட்டாய். இந்த கடினமான பாடத்தை இப்போதே கற்றுக்கொள். குஞ்சு பறந்து தாயின் வார்த்தைகளின் ஆழத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நாட்கள் வேகமாக கடந்து சென்றன. எதிர்பாராத விதமாக ஒரு கடுமையான புயல் அந்த காட்டில் தாக்கியது. மரங்கள் வேரோடு சென்றன. துரதிருஷ்டவசமாக ஊரும்போது விழுந்த ஒரு பெரிய கிளையில் குஞ்சு பருந்தின் சிறகுகள் பலமாக அடிபட்டு காலமிழந்தன. அதனால் முன்பை போல அதனால் உயரே பறக்க முடியவில்லை. ஐயோ பாவம், அந்த குஞ்சு பருந்தோட சிறகுகள் அடிபட்டுடுச்சே. இனி இதால பறக்க முடியாதே. இது எப்படி வாழும்? பட்டினி கடந்து இறந்துடுமே. மற்ற பறவைகளெல்லாம் குஞ்சு பருந்தின் நிலையை பார்த்து பரிதாபப்பட்டன. ஆனால் அந்த இளம் பருந்து சற்றும் கலங்கவில்லை. அதன் மனதில் ஒரு தெளிவிருந்தது. என் மனதிற்குள் என் அம்மா சொன்னது நினைவிருக்கிறது. பறக்க முடியாதபோது தரையில் வாழக் கற்றுக்கொள் என்று சொன்னாரே. ஆம், எனக்கு தரையில் இரை தேடுவது எப்படி என்று ஏற்கனவே தெரியும். ஆம், சிறகுகள் இல்லாத நிலையிலும் அது தரையில் ஊர்ந்து சென்று தனக்கான உணவை தேடிக்கொண்டது. உயரத்தில் பறந்தபோது இருந்த அதே நிதானத்தோடும் மனநிறைவோடும் அது தரையிலும் தன் வாழ்க்கையை வாழ்ந்தது. சில காலம் கழித்து குஞ்சு பருந்தின் சிறகுகள் குணமடைந்து அது மீண்டும் வானில் பறக்கிறது. தாயிடம் வந்து அமர்கிறது. சிறிது காலத்திற்கு பிறகு குஞ்சு பருந்தின் சிறகுகள் முற்றிலுமாக குணமடைந்தன. மீண்டும் அது வானில் சுதந்திரமாக பறக்கத் தொடங்கியது. அப்போது அது தன் தாயிடம் சென்றது. அம்மா, நீங்கள் அன்று சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை! என் சிறகுகள் அடிபட்டு பறக்க முடியாமல் போனபோது நான் ஒரு நாளும் கலங்கவில்லை. ஏன்னா எனக்கு தரையில இறங்கி தாழ்ந்திருக்கவும் தெரிஞ்சிருந்தது. இப்போதுதான் மகனே, நீ உண்மையான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டாய். ஆமாமா, பிலிப்பியர் 4:12 சொல்வது போல எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். வானத்தில் இருந்தபோது நான் பெருமைப்படவில்லை, தரையில் இருந்தபோது நான் சிறுமைப்படவில்லை. எல்லா நிலைகளிலும் திருப்தியாயிருக்க கற்றுக்கொண்டேன்.